அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, இன்று அருள்மறை குர்ஆனில் 114 சூறாவில் ஒரு அட்டகாசமான ஒரு சூறாவை பற்றி நாம் தெரிய இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அண்ணலே நாயகமே, குர்ஆனிலே இருக்கக்கூடிய சூறாவிலேயே மிகவும் பிரம்மாண்டமான பாக்கியங்களை கொண்ட ஒரு சூறாவை நீங்கள் சொல்லுங்கள் நாயகமே என்று கேட்கப்பட்டது. பாத்தீங்கன்னா யானை சூறான்னு ஒரு சூறா குர்ஆன்ல இருக்கு. யானை எவ்வளவு பெருசு, ஆனா அதுல சூறா பெருசான பேர் தான் யானை சூறா, இருக்கிறது 4 வரி தான் இருக்கு. எறும்பு சூறான்னு ஒரு சூறா இருக்கு. எறும்பு எவ்வளவு சிறுசு, ஆனா சூறா சிறுசா இருக்காது, அது நிறைய இருக்கும். சைசு வாரியாக அல்லாஹ் அதுக்கு பேர் வைக்கல. அப்படி பார்த்தா குல்ஹுவல்லா சூறாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குல்ஹுவல்லா சூறா ஒரு 2.5 வரி தான் இருக்கும். ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கும்போது ஐயு ஆலமு சூரா, குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாவிலேயே மிக பிரம்மாண்டமான சூறா எது என்று கேட்டதுக்கு குல்ஹுவல்லா சூறான்னு நாங்க சொல்லலாம். 2.5 வரியில முடியக்கூடிய, ஒரு செகண்ட்ல அது மனப்பாடம் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல மிஞ்சி போனா அரை மணி நேரத்துல மனப்பாடம் பண்ணிடலாம். அதை போய் பிரம்மாண்டமான சூறான்னு ஏன் சொன்னாங்கன்னா சைஸ பார்க்கல, தரத்தை சொன்னாங்க. எவ்வளவு பிரம்மாண்டமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் ஒரு போர்க்களத்துல ஒரு தளபதியை ஒரு ஊருக்கு ஒரு சின்ன படைக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. போருக்கு போயிட்டு வந்த பிறகு சஹாபாக்கள்கிட்ட ஒரு விமர்சனம் இருந்தது. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கம்ப்ளைண்டாக சொன்னாங்க சில பேர், நாயகமே, நீங்க தளபதியாக அனுப்பி வச்சீங்களே, அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? மகரிபு தொழுகை, இஷா தொழுகை, சுபு தொழுகையில குல்ஹுவல்லாவை தவிர எதுவுமே ஓதல. ஷார்ட் தொழுகை, பொதுவாக மகரிபுல தான் சின்ன சூறா ஓதுவாங்க, சுபுகு இஷாவில எல்லாம் பெரிய சூறா தானே ஓதுவாங்க, ஆனா ஓதவே இல்லை, குல்ஹுவல்லா சூறாவை தவிர எதுவுமே ஓதல நாயகமே என்று ரசூலுல்லாஹ்ட்ட புகாராக கூறப்பட்டது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, அவர்கிட்ட கேளுங்க, நீங்க எதனால அவர் குல்ஹுவல்லா ஓதினாருன்னு சொல்லி நீங்க கேளுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னாங்க. அதுக்கு ஒரு அருமையான பதிலை அந்த தளபதி சொன்னாரு. குல்ஹுவல்லா என்பது அந்த சூறாவில் அல்லாஹ்வை பற்றிய ஒரு பயத்தோட்டா அதுல இருக்கு. அல்லாஹ்வை பற்றிய ஒரு குறிப்பு அதுல இருக்கு. அல்லாஹ்வுடைய பண்பை பற்றி சொல்லப்பட்ட வசனம் அது. எனக்கு அல்லாஹ்வுடைய பண்புன்னா ரொம்ப பிடிக்கும், அல்லாஹ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அல்லாஹ்வுடைய பண்புகள் எனக்கு பிடிக்கும். அல்லாஹ்வுடைய பண்புகள் அதில் பேசப்பட்டதனால் நான் குல்ஹுவல்லா சூறாவை மாத்திரம் போதனேனே தவிர சீக்கிரம் தொழுகை முடிக்கணும், ரொம்ப லேசா இருக்கு என்பதற்காக ஒரு சோம்பேறிக்காக நான் ஓதவில்லை. அதை அது அல்லாஹ்வுடைய குணாதிசயங்கள் பேசப்பட்டது என்பதனால் ஓதனேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிற பொழுது பதில் சொன்னார். இதை கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா, நீங்கள் சொல்லிவிடுங்கள், அல்லாஹ் அவரை விரும்பி விட்டான் என்று சொல்லிவிடுங்கள் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மெசேஜ் வந்துச்சு, சொல்லிவிடுங்கள், யுஹிப்புஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை நேசித்து விட்டான் என்று சொல்லுங்கள். பார்த்தீங்களா? அப்ப குல்ஹுவல்லாவினுடைய அல்லாஹ்வுடைய குணாதிசயத்துக்காக வேண்டி அதை நேசிச்சு ஓதனவருக்கு என்ன கிடைச்சிருச்சு? அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைச்சிட்டு இல்லைங்க. அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைச்சிட்டு அவர் நரகத்துக்கு போவாரா, சொர்க்கத்துக்கு போவாராங்க? அருமையானவர்களே, குல்ஹுவல்லா சூறா என்கிறது கோடீஸ்வரனாக்கும் சூறா. குல்ஹுவல்லா சூறா எப்படியாது ஒரு ஏழையையும் கோடீஸ்வரன் ஆக்கும் சூறா. அதனாலதான் அன்னைக்கு தளத்துல எப்படி தலைப்பு போடணும் வச்சிருக்கிறேன், கோடி செல்வம் கொட்டும் குல்ஹுவல்லா சூறான்னு இன்னைக்கு தலைப்பு போடணும் வச்சிருக்கேன் என்னுடைய யூடியூப்ல. என்ன தலைப்பு? கோடி செல்வம் கொட்டும் குல்ஹுவல்லா சூறா, ஏழையையும் கோடீஸ்வரன் ஆக்கி. இதை நிறைய பேர் இந்த பணத்தை போட்டவனா தான் நிறைய பேர் பார்ப்பான் என்பதற்காக போடுற தலைப்பு இல்லை. பெருமானாருடைய ஹதீஸ்கள் முழுவதும் நீங்க பாருங்க. ஆக குல்ஹுவல்லா சூறா என்பது கோடீஸ்வரனாக்கு சூறாங்கிறத நான் சொல்லல, ரசூலுல்லாஹ்வே சொன்னான். ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட ஒரு மனிதர் வந்து, யார ரசூலுல்லாஹ், தரித்திரியம் அட்ட தரித்திரியம் பிடிச்சிருக்கு எனக்கு, இந்த தரித்திரத்திலிருந்து நான் வெளியே நாயகமே, யார ரசூலுல்லாஹ், நான் ரொம்ப வறுமையிலும் ரொம்ப
கஷ்டத்திலும் பெரிய கஷ்டத்துல நான் மாட்டிக்கிட்டேன் நாயகமே என்று ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ வீட்டுக்கு போறா இருந்தா, நீ வீட்டுல நுழையும் பொழுது நீ முதல்ல வீட்டுல யாராவது இருந்தான்னு வை. வீட்டுல கதவு பூட்டின வீடு யாரும் இல்லைன்னா அது வேற. வீட்டுல யாராவது இருந்தா உள்ள நுழையும் போது சலான் சொல்லிட்டு நுழை. ஏன்னா யாருமே இல்லைன்னா அந்த வீட்டுல வீட்டு ஆள் இல்லாத வீட்டுக்கும் சலான் சொல்லு, சலாத்தையும் சொல்லிட்டு குல்வல்லா சூறாவையும் ஓது. சொல்ல என்ன சொன்னாங்க? ஆள் இல்லாத வீடா இருந்தாலும் பரவாயில்லை, என்ன சொன்னாங்க? நீ உன் வீட்டுல நுழைஞ்சா அதுல யாரும் இல்லாட்டாலும் நீ சலான் சொல். உன் நப்சின் மீதே சலான் சொல். யாராவது இருந்தா அந்த வீட்டுக்காரங்களுக்கு சலான் சொல்லு. யாருமே இல்ல, சும்மா காலி வீடுதான்னா கூட அஸ்ஸலாமு அலைக்கும் உனக்கு நீனே சலான் சொல்லிக்கோ. சலான் சொல்லிட்டு என்ன செய்? வக்கர குல் வல்லாஹு மர்ரத்தன் வாஹிதா, குல்வல்லா சூறாவை ஒரு தடவை ஓதிக்கோ என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு என்ன செய்தாங்க? இதுதான் உன் வறுமையை நீக்கக்கூடிய வழின்னு சொன்னாங்க. அந்த மனிதர் அவர் செய்தார். அதுக்கு பிறகு அவருக்கு இரணம் கொட்டியது. எந்த அளவு அவர் கோடீஸ்வரன் ஆயிட்டார்னா, ஹத்தா அஃபால அலா ஜீனானிஹி, அவர் பக்கத்து வீட்டு தெருலயே அவர் தான் பெரிய பணக்காரனா இருந்தாராம். அந்த தெருல எவ்வளவு பணக்கார வீடு இருக்கான்? பக்கத்து வீடுன்னு சொன்னா நீங்க விளங்கிறாதீங்க. அந்த பக்கத்து வீடுங்கிறது 160 வீடு பக்கத்து வீடு. இந்த பக்கம் 40 வீடு, இந்த பக்கம் 40 வீடு, கிழக்கு 40 வீடு, மேற்கு 40 வீடு, வடக்கு 40 வீடு, தெற்கு 40 வீடு. இப்படி சேர்ந்தாதாங்க பக்கத்து வீடு. அப்ப பக்கத்து வீடு என்ன நினைச்சுக்கோங்க? பொதுச்சோறு தான் பக்கத்து வீடு நினைக்க வச்சிருக்கான் நம்ம ஆள். 40 40 40 பிளஸ் 40 160 வீடு சேர்ந்ததுதான் பக்கத்து வீடு. அதர் அல்லாஹு அலைஹி ரிஸ்கஹு, அல்லாஹ் அவர் மீது எரணத்தை சுரக்க ஆரம்பிச்சுட்டான், பால் சுரக்கிற மாதிரி. அவர் அந்த ஏரியாவிலேயே அவர் பெரிய பணக்காரன் ஆயிட்டாரு. எதனால? சொந்த வீட்டுக்கு. பாருங்க, குர்ஆனில் நம்மை ஏழையை கோடீஸ்வரன் ஆக்குற சூறாவும் இருக்குன்னு தெரியுதா? அல்லாமா தப்சீர்ல அல்லாமா ஹாசின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரூஹுல் பயானுடைய ஆசிரியர் போன்ற எத்தனையோ தப்சீர்கள்ல நான் பார்த்தேன். அதுல சொல்லியிருப்பாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு வீட்டுல ஒரு மனிதர் நுழைகிறாரு, ஒரு தடவை தான் ஓதுறாரு குல்வல்லா, பூரிக்க அலைஹி, அவர் மீது அல்லாஹ் பரக்கத்து செய்வான். 2வது தடவை ஓதுறாரு, அவருக்கும் பரக்கத்து செய்யறான், அவருடைய ஃபேமிலிக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்யறான். பூரிக்க அலா அஹ்லிஹி, அவர் குடும்பத்துக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்யறான். இன்னொரு தடவை 3வது தடவை ஓதுறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய ஏரியால உள்ள அனைத்து பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் பணக்காரன் ஆக்கிறான். நல்லவருக்கு பெய்மலை எல்லோருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு காலேஜ் ஒரு காட்டுல கட்டிட்டா அந்த ஏரியாவில இடம் வாங்கி போட்டவன்லாம் பணக்காரன் ஆயிரானா இல்லையா? ஒரு காடு அட்ரஸே இருக்காது, புது பஸ் ஸ்டாண்ட் இங்க வந்த பிறகு காடை வாங்கினவன்லாம் கோடீஸ்வரன் ஆயிட்டானா இல்லையாங்க? 1 லட்சத்துக்கு 50,000 வாங்கினவன்லாம் பெரிய பில்லியன் பெரிய டாடா பிர்லா ஆயிட்டானா இல்லையா இன்னைக்கு? அப்ப அது மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்ததை வச்சு, ஒரு காலேஜ் அதை வச்சு காடெல்லாம் எப்படி பெரிய பெரிய தொழிலதிபராக ஆகி போட்டானோ, அதே மாதிரி 3 தடவை நீ உன் வீட்டுல குல்வல்லா ஓதுனா உனக்கு பரக்கத்து, உன் வீட்டுக்கு பரக்கத்து, உன் ஏரியால உள்ள அவ்வளவு பேருக்கும் பரக்கத்து, அவ்வளவு பேரையும் பணக்காரனாகி விடும். இவ்வளவு அருமையான தத்துவங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, ஞானிகள் என்னைக்குமே அனுபவிச்சு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நம்மலாம் காதுல கேட்டுட்டு போயிட்டே போயிருவோம். மொரோக்கோ நாட்டிலே ஒரு ஆன்மீக தந்தை இருந்தார். ஹிஜ்ரி 1990 வாழ்ந்தவர். கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஆளுங்க நமக்கு. அவரு மொரோக்காவில அறிஞர் முஹம்மது இப்னு சயீதுல் முருகின் பேர் அவங்களுக்கு பேர். அவங்களுடைய வரலாறுல எழுதுவாங்க, ஒரு மனிதர் அவங்கள்ட்ட வந்து, குருவே ரொம்ப கஷ்டம், கடன், நிறைய கடன் ஆயிப்போச்சோ அப்படின்னு சொல்லி ஏதாவது வழி சொல்லுங்களேன். என்னைக்கும் பள்ளியாசலுக்கு போறவங்க எல்லாம் கஷ்டத்துக்கு தான் போவோம். சந்தோஷத்தை போய் யாரா பள்ளியாசல போய் தொழுறானா? சொல்ல மாட்டான். கஷ்டத்துக்கு தான் பள்ளியாசலே தஸ்பியை தூக்குவான் மனுஷன். இடம் வைக்க மாட்டுக்கு, இடம் வைக்க மாட்டுக்கு, இனம் அமைய மாட்டுக்கு, இணை அமைய மாட்டுக்கு, ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வரணும்பான். பாருங்க, நீ சொன்னாங்க, குருவே இது மாதிரி கடன் அதிகமா இருக்கு, சொன்னாங்க, நீ இந்த இடத்துக்கு போ, நிறைய குழுவெல்லாம் ஓதிக்கிட்டே இரு, இன்னும் அடையாளம் உள்ள ஒரு ஆள் வருவார், அவர்கிட்ட உன்னுடைய தேவையை சொல்லு, உனக்கு எவ்வளவு தேவையோ அவர்கிட்ட கேள்வி, அவர் தருவாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி போனார். போன உடனே அவர் அந்த இடத்துல இருந்து, சொன்ன இடத்துல இருந்து குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதிக்கிட்டே இருந்தாரு. அந்த மனிதர், அடையாளம் உள்ள ஒரு மனிதர் வந்தார். வந்து சொன்னாரு, முஹம்மது இப்னு சயீதுல் முருகி உங்கள்கிட்ட வர சொன்னாங்க, உங்கள்கிட்ட தன்னுடைய தேவையை சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லு, உனக்கு எவ்வளவு வேணுமோ அதை வாங்கி.
என்று அதன்படி கேட்டார். நான் கேட்டேன், அதன்படி வந்தார், எனக்கு நான் கேட்டதை அவர் தந்தார் என்று இந்த எந்த நூற்றாண்டில் நடந்தது என்பதை கூட நான் கேட்டு வரைய சொன்னவர். எந்த காலத்துல இறந்தவர்? 1009 இறந்தவர் முகமது இப்னு சயீத் முருகி, மொரோக்கோ நாட்டில் நடந்தது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அந்த தத்துவத்தை சொல்லி காட்டினாங்க. ஆக வறுமையை ஒழிக்கிறது மாத்திரம் அல்லங்க, நம்மளை சொர்க்கத்து சீட்ல கொண்டு உட்கார வச்சிடும். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு குல்ஹுவல்லாஹ்வின் காதலன் நான். நான் அதிகமா தஸ்பீ உருட்டுறது குல்ஹுவல்லாஹ்வை தான். அதிகமா நான் குல்ஹுவல்லாஹ்வை நேசிக்கும் நேசன் நான். குல்ஹுவல்லாஹ் சூராவை நான் நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா? இன்ன ஹுப்பக யுத்ஹிலகல் ஜன்னா, உன் பிரியம் சொர்க்கத்து சீட்ல உன்னை கொண்டு உட்கார வச்சிருன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமான விஷயமாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஃபர் நிறைய போட்டாங்க. ஒன்னு ஓதுனா எவ்வளோ? ஒரு தடவை சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, உங்களால டெய்லி 10 ஜுஸ் நைட் ஓத முடியுமா? 10 ஜுஸ் எப்படி ஓத முடியும் நாயகமே? முடியும். ஒரு குழுவெல்லாம் நீ ஓது, 10 ஜுஸ் ஓத நன்மை உனக்கு கிடைச்சு. 2 ஓதும் 20 ஜுஸ் ஓத நன்மை கிடைச்சு. 3 ஓது ஒரு முழு குர்ஆன் ஓதன நன்மை கிடைச்சிருந்தாங்க. இனியானவர்களே, அதே சமயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் படுக்கிறார், நம்ம வலது பக்கம் தான் படுக்கணும், இடது பக்கமா படுக்க கூடாது, சுன்னத்து இல்லை. வலது பக்கமாக படுக்கும் பொழுது 100 தடவை குல்ஹுவல்லாஹ் சூராவை ஓதிக்கொண்டே தூங்குவாரானால் நாளைக்கு மறுமை நாளையிலே அவருக்கு எப்படி ஒரு வரவேற்பு அல்லாஹ்விடத்திலிருந்து அழைக்கப்படும், சொர்க்கத்திலிருந்து வருக வருக, வலது பக்கம் வழியாக சொர்க்கத்திலே நுழைக, வருக வருக சொர்க்கத்திலே வலது பக்கம் வழியாக நுழைக என்று அவருக்கு வரவேற்பு அளிக்கப்படும். அவன் 100 தடவை சொன்னவங்களுக்கு ஒரு ஆகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 10 தடவை யார் குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதுனாங்களோ அவங்களுக்கு ஒரு கோட்டையை அல்லாஹ் எழுப்புகிறான். 20 ஓதினவங்களுக்கு 2 கோட்டையை எழுப்புகிறான். 30 தடவை ஓதினவங்களுக்கு 3 கோட்டையை எழுப்புகிறான். உடனே உமர்லான்னு சொன்னாங்க, நிறைய பேர் எண்ணிக்கை நிறைய ஓத ஆரம்பிச்சிருவாங்களா, அப்போ நிறைய கோட்டைகள் அல்லாஹ் கட்டணுமே, எங்கள் கோட்டைகள் கூடி விடுமே நாயகமே. கூடட்டுமப்பா, நம்ம பிளாட்டா அது? சொர்க்கத்துல எவ்வளவு கெட்ட கோட்டைனாலும் அல்லாஹ் கெட்டுவானே. எத்தனை பேர் எத்தனாயிரம் கூட லட்சம் குழுவுல்லா ஓதனா என்ன, கோடி குழுவுல்லா ஓதனா என்ன? அல்லாவுடைய இடம் ஜன்னத்தின் அர்து வஸ்ஸமாவாத், சொர்க்கத்தினுடைய பிளாட் அல்லாஹ் நமக்கு அளந்து காட்டுறான் பாருங்க. சொர்க்கம் அதனுடைய அகலம் எவ்வளவு தெரியுமா? சொர்க்கத்தின் அகலமே வானம் பூமியினுடைய அளவுங்கிறான் அல்லாஹ். எவ்வளவு கோட்டையை கட்டலாம் அதுல. அதனால நிறைய கோட்டை ஆயிருமே, இட நெருக்கடி ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி கேட்கிற மாதிரி இருக்குதே கேள்வி. அல்லாஹ் சொர்க்கம் எத்தனை கோட்டையும் தாக்கக்கூடிய விசாலமானதுப்பா. ஓது, எவ்வளவு நாள் ஓது, எத்தனை கோட்டைனாலும் கிடைக்கும். இன்னொரு விஷயம் பாருங்க, ரசூலா இன்னொரு ஆஃபர்ல சொன்னாங்க, 12ல ஓதுனா ஒரு ஆஃபர் இருக்கு அல்லாஹ். 10க்கு ஒரு கோட்டை தான், 12 குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதுனா 12 கோட்டை கிடைக்கும் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க. பாருங்க, குர்ஆனினுடைய போனஸ் சூராய், போனஸ் நன்மைகள் நிறைய கிடைக்கக்கூடிய அற்புதமான இத சூரா. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, 200 குல்ஹுவல்லாஹ் ஓதுவாரே ஆனால் 50 வருஷம் பாவம் மன்னிக்கப்படுதுன்னா. 200 குல்ஹுவல்லாஹ் ஓதும் போது 50 வருஷம் பாவம் மன்னிக்கப்படுகிறது. அவன் பேர்ல கற்பழிப்பு கேஸ் இருக்கக்கூடாது, அவன் பேர்ல கொலை கேஸ் இருக்கக்கூடாது, அவன் பேர்ல மோசடி வழக்கு இருக்கக்கூடாது, அவன் பேர்ல கடன் வழக்கு இருக்கக்கூடாது. இந்த வழக்குகள்லாம் அவன் மாட்டிடுவான். அல்லாமா கல்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க தன்னுடைய கிதாப்ல, நான் அது முன்னாலேயே சொல்லியிருக்கிறேன், வெள்ளிக்கிழமை யாரு தொழுது விட்டு 100 குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதி ரசூலுல்லாஹ் பேர்ல 100 ஸலவாத் ஓதி, ஆண்டவா உன்னுடைய ஹலாலான இரணத்தை எனக்கு தா, ஹராம தந்துராத, நீ என்ன பணக்காரன் ஆக்க, அடுத்தவன்ட கையேந்து வச்சிடாத என்று 70 தடவை இந்த துவாவையும் கேட்டால் அடுத்த ஜும்மா வரதுக்குள்ள அவர் பணக்காரர் ஆயிடுவாருன்னு சொல்லி அல்லாமா கல்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அடிக்கிற பாயிண்ட் 100 குல்ஹுவல்லாஹ் தான். அதுல யார் சொல்றாங்க? கதை எழுதுனா நாளைக்கு அல்லாட்ட பதில் சொல்லி ஆகணும். கல்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லி காட்டுவாங்க. 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த யூசுப் நபஹானி வரலாற்று நாயகர் தன்னுடைய கிதாபுல ஒரு ஞானியை பத்தி எழுதுவாரு. அவர் அந்த ஞானியுடைய காலத்துல ஒரு அரசர் இருந்தார். அரசர்கள் பொதுவாக ஞானிகள் காட்டாதானே தவம் இருப்பாங்க. அந்த அரசர் மீது அந்த ஞானிக்கு ஒரு பக்தி ஏற்பட்டு அந்த ஞானியை கூப்பிட்டு, உங்களுக்கு ஒரு சிட்டி, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், நிறைய சுற்றுலா பிளேஸ் உங்களுக்கு தர்றேன், அங்க இருந்து உங்களுடைய மடத்தை தவம் செய்யுங்க அப்படின்னு ஒரு பெரிய இடத்த கொடுத்தாரு, சுற்றுலா பிளேஸ கொடுத்தாரு. காட்டுல இருந்து நீங்க எங்க வாங்க, சுற்றுலா பிளேஸுக்கு வாங்க. கடைசியில் அந்த ஞானி அங்கதான் இறந்தார், அங்கதான் அடக்கப்பட்டார். இந்த இடத்தை நான் தர்றதுக்கு பல 1000 கோடி பணம் தேவையில்லை, ஒரு 10,000 குல்ஹுவல்லாஹ் ஓதி எனக்கு தந்தா போதும்னு சொன்னாங்களாம். அந்த அரசர் என்ன சொன்னாராங்க?
10,000 கோடி பணம் கேட்கல, 10,000 குழுவெல்லாம் ஓடி எனக்கு வித்தா போதும், நீங்க நான் உங்களுக்கு இவ்வளவு சிட்டி சுற்றுலா பிளேஸ் உங்களுக்கு தரேன்னு சொல்லி அந்த குருவுக்கு கொடுத்தார் என்று எழுதி காட்டுவாங்க. அருமையானவர்களே, இப்படி நீங்க பார்க்கிற பொழுது குல்ஹுவல்லாஹ்வுடைய மகிமைகளை நாம் சொல்லிக்கொண்டே போலாம். 1000 முறை யார் குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதுகிறார்களோ சொர்க்கத்தை காணாமல் அவர் கண்ணையே மூட மாட்டார்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1000க்கு ஒரு ஆகும். 1000 முறை குல்ஹுவல்லாஹ் ஓதுனா சொர்க்கத்தை பார்க்காம அவர் சாவ மாட்டார் அவரு அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1,00,000 குல்ஹுவல்லாஹ் ஒரு மனிதர் ஓதுவாரையானால் அல்லாஹு தஆலா அவரை பற்றிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். அல்லாஹ் அவரை ஃப்ரீயா விட்டுட்டான். அவரை விடுவித்து அல்லாஹ்ட்ட எல்லாமே நம்ம அல்லாஹ்வுடைய கஸ்டடியில் இருக்கு. எந்த நேரத்தில் என்னதான் பண்ணுவான் அல்லாஹ் நம்மள. அல்லாஹ்வுடைய பிடியில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். அவருக்கு வானலோகத்திலும் பூமியிலும் அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு அலோன்ஸ் அறிவிப்பு வரும். இவரு அத்தீக்கும் மினன்னார், நரக சீட்டில் இருந்து விடுதலையானவர், நரக விடுதலை சீட்டு இவருக்கு கேன்சல் ஆகிவிட்டது. 1000 குல்ஹுவல்லாஹ் 1,00,000 குல்ஹுவல்லாஹ் விட்டு இப்படி ஒரு விளம்பரம் செய்யப்படும். வானத்திலும் விளம்பரம், பூமியிலும் விளம்பரம் செய்யப்படும். குல்ஹுவல்லாஹ் சூராவை வானத்திலிருந்து வரும் பொழுது 70,000 வானவர்கள் அப்படி தாங்கி புடிச்சு சுமந்து கொண்டு வந்தாங்களாம். இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவர் வந்து 5000 பேரை கூட்டிட்டு வர்றான் பந்தா பண்றதுக்காக வேண்டி. ஒரு 5000 பேர் 20 ஒரு 300-400 காரை தூக்கிட்டு வர்றாங்க பந்தா பண்றதுக்காக வேண்டி. ஆனா குல்ஹுவல்லாஹ் சூராவை இறங்கும் பொழுது 70,000 வானவர்களை தூக்கிட்டு வந்தாங்களாம். ஒவ்வொரு வானத்திலையும் வானவர்கள் கேட்டாங்களாம், என்ன போகுது, எதை தூக்கிட்டு நீங்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லப்பட்டதான் அல்லாஹ்வுடைய பாரம்பரியம் போகிறது. எங்க போகுது? வானத்து பூமிக்கு எங்க போகுது? அப்ப குல்ஹுவல்லாஹ் சூரா என்பது இறைவனுடைய பாரம்பரியம். ராஜ பரம்பரை, அரசர் பரம்பரைன்னு சொல்றோமா இல்லையாங்க? அல்லாஹ்வுடைய பரம்பரையை பத்தி பேசுறது சூரா குல்ஹுவல்லாஹ். அதனாலதான் அந்த சூராவுக்கு நஸபு ரப்பு, அல்லாஹ்வுடைய உறவை பற்றி சொல். அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு துணை இல்லை, அவனுக்கு வாப்பா அம்மா இல்லை, அவனுக்கு புள்ள குட்டிகள் இல்லை, அவன் யாருக்கு நிகர் இல்லை என்ற இறைவனுடைய பாரம்பரியத்தை பத்தி தானங்க அதுல பேசப்படுது. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்டுச்சு, யார சொல்லலாம், சக்தி வாய்ந்த ஒரு திக்ர் ஒண்ணு இருக்கு, இஸ்முல்லாஹ்ன்னு சொல்லுவாங்க. அதை ஓதுனா உடனே என்ன செய்து விடும், துவா கபூல் ஆயிரும். அந்த துவா என்ன என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு குறிப்புல ஒரு குறிப்பு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன் லக்கல் ஹம்து லா இலாஹ இல்லா அந்தல் அஹது ஸமதுல்லதி. குல்ஹுவல்லாஹ் சூரா பாதி சொன்னாங்க அந்த துவால. இஸ்முல்லாஹ் அந்த திக்ர்ல அல்ல ரசூலுல்லாஹ் எதை சேர்த்து சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன் லக்கல் ஹம்துன்னு ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சுட்டு அடுத்து சொன்னதுக்குள்ள குல்ஹுவல்லாஹ் சூராவை தான் சொன்னாங்க, அதை சேர்த்து சொன்னாங்க. அருமையானவர்களே, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, வானங்களும் பூமிகளும் உஸ்ஸிஸ குல்ஹுவல்லாஹ் சூரா. குல்ஹுவல்லாஹ் சூரா என்பது வானமும் பூமியும், 7 வானங்களும் 7 பூமியும் எதனுடைய பவுண்டேஷன்ல இருக்குது? குல்ஹுவல்லாஹ்வுடைய பவுண்டேஷன்ல தான் உலகமே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ் தபூக் யுத்தத்துல இருக்கும் பொழுது வானம் அன்னைக்கு காலையில ரொம்ப சூரியன் வெளிச்சமா இருந்தது. என்ன நாயகமே ரொம்ப வெளிச்சமா இருக்குன்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மதீனாவுல முஆவியத்துல் முஸ்லிமின் ஒரு சஹாபி வபாத்தா இருக்கிறாங்க, நீங்க ஜனாசா தொழுவை ஊர்ல இருந்தா தொழுவீங்க மதீனாவுல. இப்ப இருக்கிற தபூக் யுத்தத்துல சிரியாவுல இருக்கீங்க, நீங்க ஜனாசா இமாமா நின்று தொலைப்ப ஆசைப்படுறீங்களா? இப்பயுமே ஜனாசா கண்ணுல காட்டுறேன்னு தரைய ஒரு அடி அடிச்சாங்க ரெக்கையால, ஜனாசா மேல வந்துருச்சு கட்டு. மதீனால இருந்து சிரியாவில இருந்துகிட்டே ரசூலுல்லாஹ் ஜமாத் நடத்தினாங்க. இப்ப டிவில லைவா பாக்குறமா இல்லையாங்க அமெரிக்கா மேட்ச? ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டி தொழுதாங்க. பின்னால 2 சப்பு நின்னாங்க மலக்குமார். ஒரு சப்புல 70,000 பேர், 1,40,000 பேர். என்ன ஜிப்ரீல், இவருக்கு என்ன மகிமை, இவ்வளவு பெரிய மரியாதை சொன்னாங்க. இவர் நடந்தாலும் சென்றாலும் இருந்தாலும் படுத்தாலும் உட்கார்ந்தாலும் குல்ஹுவல்லாஹ்விலேயே இவருக்கு தன்னுடைய பொழுத கழிப்பார். அதுக்காகத்தான் இவரை பார்க்கறதுக்காக 1,24,000 பேர் வந்திருக்கிறான். இப்படி பார்க்கிற பொழுது ஐயூபுல் கன்னாசுல் மிஸ்ரி சொல்வாரு, இது 1071 வாழ்ந்தவர். அவர் சொல்வாரு, உடனே உனக்கு அதிர்ஷ்டம் ஒரு கேட்டதுக்கு நடக்கணுமா, லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி கேள். உடனே ஒரு காரியம் உனக்கு வெற்றி ஆகணும்னா குல்ஹுவல்லாஹ்வை சொல்லி கேள் என்று யார் சொல்லுவா? ஹிஜ்ரி 1071 வாழ்ந்த மாமேதி ஐயூபுல் கன்னாசுல் மிஸ்ரி டமாஸ்கஸ் நகரத்துல இறந்த ஒரு பெரிய ஞானி. குர்ஆன்ல திக்ர்ல அதிர்ஷ்ட திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ், அதிர்ஷ்ட சூரா குல்ஹுவல்லாஹ் சூரா என்று அடிச்சு சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் நாம் நெஞ்சிலும் மூளையிலும் பதித்து கொண்டு வெண்ணெயை கையில் வைத்துக் கொண்டு நெய்யிக்கு அலைவதை விட நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் நமக்கு அருளையும் தரும் பொருளையும் தரும் என்று உறுதி கொண்டு
அதை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.